கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்த வாரம் கடந்து போனோம். ஸோ இந்த நாள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 to 5 வரை, ரெவலேஷன் 2nd chapter 2 to 5 இந்த வசன பகுதியை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் பார்த்த ஒரு காரியம் என்ன நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சில காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 2nd chapter 1st verse. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. பாருங்க, இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடியில 2nd chapter 1st verseல கர்த்தர் இயேசு அவர் யோவானுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுதுவதாவது, இது யார் சொல்றாருன்னு பார்க்கும்போது ஒரு தரிசனம் நம்ம பார்த்தோம் 1st chapterல. அந்த 7 குத்து விளக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர் சொல்லுவதாவது அப்படின்னு சொல்லிட்டு எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய தூதனுக்கு, எபேசு சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு நீ இந்த காரியத்தை எழுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் எபேசு பட்டணம், இல்ல அந்த எபேசு சபை, அதுல இருக்கக்கூடிய தூதன் யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்டல் பவுல். ஸோ இவருடைய ஊழிய நாட்கள் AD 35 AD 64 வரை. எபேசு அப்படின்னா முதன்மை, இல்லைன்னா விரும்பத்தக்கது, ஃபர்ஸ்ட் ஆர் டிசைரபிள், இதுதான் எபேசு பத்தியான அர்த்தம். எபேசு அந்த நாட்கள்ல, அதாவது ஆசியா பகுதியில எபேசு ஒரு தலைநகரமா காணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 காலகட்ட சபைக்கும் ஒரு தலையாக இல்ல வழிகாட்டியாக எந்த சபையை தான் நம்ம பார்க்கணும்னா எபேசு சபை. காரணம் பார்க்கும்போது அப்போஸ்டல்கள் அந்த ஒரு சபையில இருந்தாங்க. அந்த சபையில தான் சகலவிதமான சத்தியங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கடந்து போயிருக்கு. ஸோ ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வாழக்கூடிய லவோதிக்கேய சபையில கூட யாரோட உபதேசத்தை தான் நம்ம நாடுறோம், யாரோட உபதேசத்தை தான் நம்ம போதிக்கிறோம், யாரோட உபதேசத்தை அடிப்படையில தான் நம்மளுடைய புதிய சிருஷ்டி வாழ்க்கை இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் தான் நம்ம நிலைத்திருக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆகையால எபேசு பட்டணம் முதலாவது சபையா காணப்படுது, அது தலைநகராவோ காணப்படுது, நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் நம்ம போன வாரம் பார்த்த சில காரியமா இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு எபேசு பத்தியான சில காரியத்தை நம்ம கடந்த வாரம் பார்க்கும்போது சில வரலாற்று பின்னணி கூட போன வாரம் பார்த்தோம். அதோட ஒரு பாயிண்ட் நம்ம என்ன ஒரு குறிப்பிட்டோம்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுடைய வலது கரத்துல இருக்கக்கூடிய 7 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் யாருங்க? எபேசு அதாவது எபேசு சபையில இருக்கக்கூடிய தூதன் அப்போஸ்டல் பவுல். சோ அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, இவர் ஒரு விசேஷமான பாத்திரமும் ஏற்ற கால வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தூதனாகவும் காணப்படுறார் எபேசு சபைக்கு. அப்படின்னா இந்த ஒரு 7 சபை காலகட்ட காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ எபேசு, சிமர்னா, தைத்தரா, பெர்கமோ தனித்தனியா இந்த 7 சபையை பார்க்கும்போது இந்த 7 சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பும் சரி, அந்த வார்த்தையும் வெறும் அந்தந்த சபைக்கு பொருந்தமான்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. ஒவ்வொரு சபையில இருக்கக்கூடிய நன்மை, தீமை, அனுபவம், நல்லது, கெட்டது எல்லாமே எந்த சபைக்கோ பொருந்தும்னு பார்க்கும்போது லவோதிக்கேய காலத்துல வாழுகிற நமக்கும் அது பொருந்ததா இருக்குது நம்ம பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கடந்த வாரம் நம்ம பார்த்த சில காரியம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ரெவலேஷன் 2nd chapter 2nd verse 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம், வாசிக்கலாம். உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்.
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் போதும். அதாவது தமிழ்ல நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தை வருதான்னு நம்ம கவனிக்கல. ஐ நோ, எனக்கு தெரியும். பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இங்கிலீஷ்ல எப்படிதான் துவங்குது? ஐ நோ தை ஒர்க்ஸ். ஐ நோ, எனக்கு தெரியும். சோ இங்க கர்த்தர் இயேசு வந்து விசேஷமாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது எனக்கு தெரியும். அப்படின்னா இது என்ன ஒரு இதுக்குள்ள என்ன ஒரு தெய்வீக சத்தியம் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசு சபையில நடக்கக்கூடிய எல்லா காரியமும் கர்த்தர் இயேசுக்கு ஒரு சபையாக, அதாவது சபைன்னு நம்ம சொல்லும் போது அதுக்குள்ள 100,000 எக்லீஷியா இருக்கும். ஒவ்வொரு எக்லீஷியால நடக்கக்கூடிய சம்பவமும் சரி, அதே போல தனிப்பட்ட இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையும் சரி கர்த்தர் இயேசுக்கு தெரியும். அதுதான் இங்க சொல்றாரு, ஐ நோ கலெக்டிவ்லி அண்ட் இண்டிவிஜுவலி. அப்படின்னா கர்த்தர் இயேசு வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தனிப்பட்ட விதத்துல என்ன பண்றாருன்னா கவனிக்கிறார். இந்த 3வது வசனத்துல வருது, ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்குடைய ஒரு விஷயம். ஆனா நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கும் கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்க யாரும் என்ன நான் எப்படி நீங்க சொல்ல தேவையில்லை. சபைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் சபையை தேர்ந்தெடுத்து வளர்த்து பரிபூர்ணமாக்கி தன்னுடைய சரீர அங்கமாக அவர் மாத்துவது தான் முழு முயற்சியும். அதனால அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒரு ஆக்டிவ் ஏஜென்டா, ஒரு விழிப்புள்ள ஒரு ஊழியக்காரனா, தேவனுடைய வேலைக்காரனா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சபையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல கண்ணும் கர்த்தமா ஒவ்வொரு விஷயமும் அவர் என்ன பண்றாருன்னா உற்று பார்த்து நோக்கி வார்த்தையை சொல்றாரு, ஐ நோ, எனக்கு தெரியும் நீங்க யாரு. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஐ நோ அப்படின்னு சொல்றது, ஐயோ கர்த்தர் இயேசுக்கு நம்மளுடைய பலவீனம் தெரியுதே அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். மாறாக நம்மளுடைய பலவீனமும் தெரியும், அதை நம்ம எப்படி மேற்கொள்வோமோ தெரியும். அப்படின்னா இது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம இந்த ஒரு காரியத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கர்த்தர் இயேசுதான் சபை. அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தர் இயேசுவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது he know all, அவருக்கு எல்லாமே தெரியும். he can handle all, அவர்னால எல்லாமே கையாள தெரியும். all is under his control, எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே வார்த்தை தான், ஐ நோ. சோ நம்மளுடைய காரியங்கள் அனைத்துமே கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவாரு? அறிவார். இதுதான் நம்ம எபேசு பட்டணத்துல பார்க்கும்போது அதாவது எபேசு சபையில இருக்கக்கூடிய நன்மையும் சரி, தீமையும் சரி, நல்லதோ சரி, அவங்க பத்தி இருக்கக்கூடிய சில கெட்டதோ சரி, கர்த்தர் இயேசுக்கு அனைத்தையும் அறிந்தவரா காணப்படுறார். சோ இதுதான் அந்த முதல் வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம், ஐ நோ. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ரெவலேஷன் 2:2. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும். போதுங்க, இந்த 3 வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை. இதே ஒரு வசன பகுதி வந்து அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் எழுதுறார். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Thessalonians 1st chapter 3rd verse. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. 1 Thessalonians 1st chapter தமிழ்ல 2வது வசனம்ல வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. போதும். பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல வந்து உன்னுடைய வேலை, உன்னுடைய பிரயாசம்,
உன்னுடைய பொறுமைக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு பார்க்கும்போது, விசுவாசம் எனக்கூடிய கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையில, அதாவது பொறுமையில நம்பிக்கை. இத ஒரு 3 வார்த்தையை தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. எதை கொண்டு யார நிமித்தம் பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுக்குள், பிதாவாகிய தேவனுடைய மேல் பார்வையில கர்த்தர் இயேசுக்குள் நீங்க ஏறெடுக்கக்கூடிய விசுவாசம், நீங்க ஏறெடுக்கக்கூடிய அன்பு, நீங்க ஏறெடுக்கக்கூடிய உங்களுடைய பொறுமையா ஏறெடுக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை, இது எல்லாமே நான் அறிகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது பாருங்க, அவங்களுடைய வேலையா இருக்கட்டும், அவங்களுடைய பிரயாசமா இருக்கட்டும், அவங்களுடைய பொறுமையா இருக்கட்டும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆதிகால சபையை நம்ம உற்று பார்க்கணும். ஆதிகால சபை எப்படி உருவாச்சு? அந்த பெந்தகோஸ்ட் நாள் ஒரு 500 சகோதரர்கள் மத்தியில அந்த ஒரு மேல் வீட்டு அறையில அந்த பரிசுத்த ஆவி அவங்க பெற்றுக்கொண்டாங்க. எவ்வளவு பேரு? வெறும் 500 பேரு கர்த்தருடைய சீஷராக இருந்து அந்த ஒரு பெந்தகோஸ்ட் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, AD 70 அப்படின்னா இந்த முதல் காலகட்ட சபை முடியும் போது எவ்வளவு சகோதரர்கள் ஆயிட்டாங்க? 10,000 சகோதரர்கள். 500ல இருந்து 10,000 சகோதரர்கள் தான் இந்த சுவிசேஷத்தின் ஊழியம், தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம கவனிக்கும் போது பாருங்க, ஆதி காலத்துல அந்த ஆதிகால சபையில அப்போஸ்தலர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு, சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 2nd chapter 44 verse, அப்போஸ்தல நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அது எப்படி இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஹர்லி சர்ச்ல ஆதி சபையில என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து சீஷர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க ஒன்னா இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க காரியத்துல வித்துட்டு ஒன்னா இருந்து ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய வேலைகள் எவ்வளவு பொறுமையா அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஆதிகால சபையில நடந்த நிகழ்வு. ஒரே நோக்கம், ஒரே குறி என்னன்னு பார்க்கும்போது, தேவன் கர்த்தர் இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க? சாட்சியா பிரசங்கிங்க. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியத்தை அவங்க சுமந்து கொண்டு அவங்க பொறுமை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஊழியத்தை ஏற்படுத்திருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த இடத்த நம்ம பார்க்கும் போது அந்த பொறுமை எனக்கூடிய ஒரு வார்த்தை, பொதுவா பொறுமைக்கு 2 கிரேக்க வார்த்தை வரும். ஒன்னு நியூமோபோன், ரெண்டாவது மாக்ரோதாமியா. இது ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சு தேவையில்லை. இதோடைய அர்த்தம் தான் என்னன்னு பார்க்கணும். அது 2 அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது பொறுமைக்கு ஒன்னு பிரிசர்வரன்ஸ் அப்படின்னு இருக்கு, ரெண்டாவது வார்த்தை நீடிய பொறுமை இருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பொறுமை எனக்கு தெரியும் வெளிப்படுத்தல் 2:2 சொல்லும் போது இது எதை குறிக்குதுன்னா பிரிசர்வரன்ஸ் குறிக்குது. பிரிசர்வரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு விடாமுயற்சி, விட்டு கொடுக்காத தன்மை. எது நிமித்தம்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதா இருக்கட்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற காரியமா இருக்கட்டும், அவங்க பொறுமையை காத்துக்கொள்ள அந்த பொறுமையில ஒரு விடாமுயற்சி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஆதி காலகட்டத்துல கர்த்தர் இயேசு பத்தி பிரசங்கிக்கும் போது, அவரை பத்தி சாட்சியா பிரசங்கம் செய்யும் போது ஏராளமான எதிர்ப்புகள் ஆதிகால அப்போஸ்தலர்கள் சந்திச்சாங்க. அந்த எதிர்ப்புகள் நிமித்தம் அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சோர்ந்து போகாம விடாமுயற்சியாக அவங்க எவ்வளவு வாட்டி அவங்களுக்கு தடை விதிச்சாலும் அவங்க திருப்பி 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 என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய வார்த்தைய, தேவனுடைய வார்த்தைய, கர்த்தர் இயேசு பத்தியான சாட்சியை அவங்க தொடர்ந்து அவங்க செஞ்சுனே இருந்திருக்கிறாங்க. இது பேர்த்த என்னன்னு பார்க்கும்போது பிரிசர்வரன்ஸ். பாருங்க, பிரதரன்
persistently right on allowing no obstacles to hinder them in the determination to carrying forward their father's works and word. எந்த தடை வந்தாலும் கர்த்தர் தேவனுடைய பிதாவுடைய வேலையும் அவருடைய வார்த்தையும் சுமந்து போறது அவங்க என்ன பண்றன்னு பார்க்கும்போது தடையே செய்யல. அன்பான சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு காலம் வரைக்கும் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய பெரிதான நம்பிக்கை அவங்க மறுரூபமாகிற வரைக்கும், அவங்க இந்த மண்ணுக்குள்ள போகிற வரைக்கும், அவங்க இரண்டாவது திரையை கடந்து போற வரைக்கும் அவங்களுடைய பிரயாசம் வந்து எங்கத்தான் வந்து அவங்க இளைப்பாறுதல் அடைவாங்க. அந்த மறுரூபமாக தான் இணைப்பாதல் அந்த பாயிண்ட் வரைக்கும். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மரிக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிதாவாகிய தேவனுடைய வேலைய அவங்க சுமந்து கொண்டு போயினே இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பிரயாசம் நான் பார்த்திருக்கிறேன், உன்னுடைய வேலை என்னன்னு தெரியும், உன்னோட பிரயாசம் என்னன்னு தெரியும், உன்னுடைய விடாமுயற்சி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ நோ. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு எபேசு பட்டணத்துல விசேஷமாக அப்போஸ்தல் கூட இந்த சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசு கொடுக்கிற வெகுமதி. அவர் சொல்றாரு, உங்களுடைய கிரியையை நான் பார்க்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அப்ரிஷியேட் பண்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட், இவங்க தேவனுடைய ஊழியத்தை வேலை மட்டும் செய்யல. இன்னொரு பாயிண்ட் நம்ம வாசிக்கும் போது அவங்கள பத்தி, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். இது ரொம்ப முக்கியம். அதாவது வெறும் தேவனுடைய வேலையை மட்டும் அவங்க செய்யல, எதிர்ப்புகள் வந்து தேவனுடைய வேலையை மட்டும் செய்யல, அவங்க அந்த வேலையை செய்யும் போது சபைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சில பொல்லாதவர்கள் வந்திருக்காங்க, சில பொல்லாத வேலைகள் வந்திருக்கு, சில தீமையான காரியம் வந்திருக்கு. அது அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூட சகிக்காம அதை எதிர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விட்னஸ் பாருங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாருங்க, சில உதாரணங்கள். சபைக்குள்ள சில பொல்லாத காரியங்கள் என்ன வந்திருக்குன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 5:1. அனானியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபேராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பாருங்க, இது வந்து அனானிய சபேரா. இவங்க அதாவது ஆதி சபையில வந்து எல்லாம் வித்துட்டு ஒன்னா இருக்கும் போது இவங்க ஒரு மாய்மாலை பண்ணிடுறாங்க. அவங்களுடைய உடைமைகளை விட்டு ஒரு போர்ஷன் அவங்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பொய் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. ஆதி கால அப்போஸ்தலர்கள் மத்தியில ஒரு மாய்மாலம் காமிக்கும் போது அப்போஸ்தலர் பேதுரு கண்டிக்கிறாரு. சோ இதுதான் நம்ம பார்க்கும் போது பாருங்க, இங்க ஒரு பொல்லாத கிரியை செஞ்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க வந்து எல்லாத்தையும் வித்துட்டேன் அப்படின்னு வந்து அப்போஸ்தலர் பேதுரு முன்னாடி சொல்லியிருக்கணும், இல்ல எனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே கொடுத்தது போல ஒரு மாய்மாலம் காமிச்சிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு வஞ்சனை அவங்க காமிச்சிட்டாங்க. ஒண்ணு தேவன் கொடுத்தா முழுமையா கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா எதுவுமே கொடுக்க வேண்டாம், இல்ல ரொம்ப உண்மையா உத்தமமா என்னால இவ்வளவுதான் முடிச்சுன்னு கொடுத்திருந்தா கூட நல்லது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாய்மாலம் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு பொல்லாத கிரியை ஆயிடுச்சு. இத குறித்து அப்போஸ்தலர் பேதுரு கண்டிக்கிறது நம்ம பார்ப்போம். இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 8:18. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது, இவர் வந்து என்னன்னு பார்க்கும்போது சீமோன் எனக்கூடிய ஒரு நபர் பணக்காரன். இந்த ஒரு மனுஷன் கொஞ்சம் பணக்காரன் இருக்காரு. சோ அப்போஸ்தலருக்கு ஒரு விசேஷமான ஒரு வரம் என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, யார் தலைமையில கை வச்சுட்டு பரிசுத்த ஆவியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்பர் பண்ணலாம், ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்பர் பண்ணலாம். அது தேவனுடைய ஊழியத்துக்கு அவங்க அப்படியே என்ன செய்யலாம். சோ ஒரே ஒரு முறை அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணலாம்னா பரிசுத்த ஆவி அவங்க என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாம். இத பார்த்த சீமோன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது காசு கொடுத்து பரிசுத்த ஆவியை வாங்கலாம் அப்படின்னு ஒரு உத்தமம் இல்லாத ஒரு இருதயத்துல பேதுரு கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிக்கிறாரு. என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆதி கால சபையில தேவனுடைய பரிசுத்த ஆவி ரொம்ப விசேஷமானது. இத வந்து வாங்கிட்டு காசு பணம் பண்ணலான்னு பேதுருடைய அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை பார்த்து அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கண்டிக்கிறார். இது வந்து இரண்டாவது காரியம்.
இவங்களுடைய நிலையெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு கடந்து போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, வெறும் நடந்த நிகழ்வு மாத்திரம் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு போறோம். நெக்ஸ்ட், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் 13:8. அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன், எலிமா, இவர் வந்து ஒரு மாயவித்தைக்காரன். இவரும் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் இருக்கக்கூடிய காலத்துல வந்து பரிசுத்த ஆவிக்கு எதிராக சில காரியம் செய்யும் போது, அந்த ஒரு மாயவித்தை செய்யும் போது அப்போஸ்தலர் பவுல் குருடாக்கிறார். சோ இந்த ஒரு காரியத்துல பார்க்கும்போது ஆதி கால திருச்சபையில இவங்க எல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு தீமை செய்கிறவர்களா காணப்பட்டிருக்கிறாங்க. தேவனுக்கு எதிராக, பரிசுத்தாவிக்கு எதிராக சில காரியங்கள் செய்கிறவர்களா காணப்படும் போது ஆதி காலகட்டத்துல இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் ரொம்பவே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க பார்க்கும்போது கண்டித்திருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசன பகுதி, நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தி 1:20. இமானேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. பாருங்க, இமானியஸ் அண்ட் அலெக்சாண்டர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு பிளாஸ்பெமி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு துருபதேசத்தை இல்ல தேவ தூஷணத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆதி கால திருசபையில பண்ணியிருக்கிறாங்க. சோ இவங்க என்ன வேலை பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது துரு உபதேசத்தை கொண்டு வரும்போது அப்போஸ்தலர் பவுல் நேரடியா சொல்லிடுறாரு, இவங்க ரெண்டு பேரையும் நான் எங்க ஒப்பு கொடுத்துட்டேன், சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படின்னா பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சபைக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் வெறும் அவங்களுடைய கிரியை, அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய பொறுமை, ஊழியத்தை நிமித்தம் மாத்திரம் இல்ல, ஏதாவது சபைக்கு தீமை, அங்க இருக்கக்கூடிய எக்லிஷாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணல, சகிச்சுக்கவே இல்லை. அங்க ஒரு தீமை சபைக்குள்ள வருது, இவங்க என்ன பண்ணவே இல்லை, சகிச்சுக்கவே இல்லை. நம்ம ஒரு வஸ்திரத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப விசேஷமாக கொடுக்கப்பட்ட வரம். அந்த வரம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது ஒருத்தருடைய நோக்கத்தை, ஒருத்தருடைய மனநிலையை, ஒருத்தருடைய ஆவியை இவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பகுத்து புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும். போதுங்க, ஆவியை பகுத்தறியுது அப்படின்னா யார் எந்த நோக்கத்துல சபைக்குள்ள வராங்க, அவங்க என்ன தீமை செய்யறாங்கன்னு அப்போஸ்தலர்களால கிளீனா டிஃபைன் பண்ண முடியும். இதனால அந்த எபேசு சபைய அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க காத்திருக்கிறாங்க, இல்ல அந்த ஒரு சபையை பாதுகாத்து இருக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அவங்க தீமையை சகிச்சு கொள்ளல. 3வது பாயிண்ட் நம்ம வாசிக்கும் போது தொடர்ந்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரெவலேஷன் 2nd chapter 2nd verse. அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இது வந்து ரொம்ப விசேஷமான காரியம். அப்போஸ்தலர்களுடைய காலகட்டத்திலே வந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது பொய்யால அப்போஸ்தலர்கள் என்ன இருக்கிறாங்க உருவாக்கிக்கிறாங்க. அப்போஸ்டல்ஸ் கர்த்தர் இயேசுனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் மாத்திரம்னு பார்க்கும்போது வெறும் 12 பேர் தான். வெறும் 12 பேர் தான். இதை தாண்டி மற்றவங்க யாருமே இல்லை, அப்போஸ்தலர்கள் கிடையாது. அப்படின்னா நம்மளா யாருன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய சீஷர்கள், மாணவர்கள், கத்துக்கக்கூடிய நிலையில காணப்படுறவர்கள். ஆனா அப்போஸ்தலர்கள் வந்து அனுப்பப்பட்டவர்கள். அப்படின்னா எல்லா அப்போஸ்தலரும் கர்த்தர் இயேசுவோடைய சீஷர்கள் தான். எல்லா சீஷர்களும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது வெறும் 12 பேர் தான். ஆனா ஆதி காலகட்ட சபையில என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு துரு உபதேசம் என்ன வந்திருக்குன்னா, சில பேர் அப்போஸ்தலர்கள் என்னக்கூடிய பேர்ல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சபைக்குள்ள வந்துட்டாங்க.
இத உணர்ந்த அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய வாழ்கிற நாட்கள்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கண்டிச்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன ஆகல, அவங்களுடைய மரணத்துக்கு பின்பு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அப்போஸ்டல் சக்சஷன் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய துருவோபதேசம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்போஸ்டல்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள், அப்போஸ்டல்களுடைய அதிகாரம் பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, வரலாற்றுல வந்துட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அந்தி கிறிஸ்து அமைப்பா இந்நாட்கள்ல மாறிச்சு. நம்ம பாக்குறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ரொம்ப விசேஷமான வசனம். மத்தேயு 13:25. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். 25ஆவது வசனம் 13:25 வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதித்து விட்டு போனான். பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அப்போஸ்டல்கள் மரித்த பிறகு, அதாவது மனுஷர்கள் நித்திரை பண்ண பிறகுன்னு பார்க்கும்போது அப்போஸ்டல்கள் மரித்துட்டு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு சத்ரு என்ன பண்ணிட்டா, கலைகளை விதைத்துட்டான்னு சொல்லும் போது ஒரு பொய்யான சபை இல்ல பொய்யான அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சபைக்குள்ள வந்துச்சு. அப்போஸ்டல் சக்சஷன். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இது அப்போஸ்டல்கள் காலத்திலே உருவாகும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா பின் நாட்கள்ல இது ஒரு மிகப்பெரிய அந்தி கிறிஸ்து அமைப்பா மாறுந்து நம்ம பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஊழியத்துல மட்டும் இல்ல, சத்தியத்துக்காக அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எபேசு சபை என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது எதிர்த்துக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, வசனம் 2, 3 ஒரு அப்ரிசியேஷன் தான். கர்த்தர் இயேசு சொல்றாரு, நீ என்னுடைய வாசிங்க நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது போன வசனத்துல நம்ம என்ன ஒரு வார்த்தையை வாசிச்சோம்னு பார்க்கும்போது பொறுமையா இருந்தது. பொறுமையா இருந்ததுன்னா ஒரு விடாமுயற்சியா இருந்தது, பிரிசர்வரன்ஸ், விடாம முயற்சி செஞ்சிருந்தது. 2வது வசனத்துல 3வது வசனத்துல பார்க்கும்போது பொறுமையோட சேர்த்து இன்னொரு வார்த்தையை என்ன பயன்படுத்துறாருன்னா இவங்க சகிச்சு இருக்கிறாங்க, என்டியூர் பண்ணியிருக்கிறாங்க. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வாசிக்கும் போது இவங்க பொறுமையா மட்டும் இல்ல, அந்த பொறுமைய நீடித்த நாட்களா ஒருத்தர் நிலைச்சு காத்து கொள்ளணும்னா அதுக்கு தேவை சகிப்புத்தன்மை. கர்த்தர் இயேசு சொல்றாரு, என்னோட ஊழியத்தை நிமித்தமாக நீ பொறுமையா இருந்திருக்கிற, சகிச்சிருக்கிற. அதே போல ஒரு தீமை இல்ல சபைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து இருக்கும் போது நீ என்ன பண்ணல, சகிக்கல. ஒரு தீமையை எதிர்த்து நீ என்ன பண்ணிருக்கிற, போராடி இருக்கிற. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது ஆதிகால அப்போஸ்தலர்கள் பொறுமையா இருந்திருக்கிறாங்க, சகிச்சு இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எதுக்கு பொறுமையா இருந்திருக்கிறாங்க, எதுக்கு சகிச்சு இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சத்தியத்துக்கு தான். சபைக்குள்ள ஒரு தீமையோ இல்ல ஒரு அநியாயமோ இல்ல ஒரு மாய்மாலமோ வரும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க சகிக்கல, எதிர்த்து நின்றுக்கிறாங்க. அப்படி எதிர்த்து நிக்கும் போது, சத்தியத்துக்காக நிக்கும் போது என்ன நடக்கும், அந்த ஜனங்கனால இவங்களுக்கு உபத்திரம் வரும், கஷ்டம் வரும். அத அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சகிச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கலாம். சத்தியத்துக்காக நம்ம நிக்கும் போது வரக்கூடிய எதிர்ப்பை பொறுமையா காத்துக்கொள்ளணும். அதே போல நம்மளால சத்தியத்தை எதிர்த்து யாராவது செய்யும் போது, சத்தியத்துக்கு விரோதமா செய்யும் போது நம்மளால பொறுமையா இருக்க முடியுதா, சகிச்சு நிற்க முடியுதான்னு பார்க்கும் போது நம்மளால சகிச்சு நிற்க முடியல. நம்ம அதை எதிர்க்கும் போது நமக்கு பிரச்சனை வரும். அப்படி நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம சகிச்சு பொறுமையா இருக்கிறோம். பாத்தீங்களா, இதுதான் அப்போஸ்தலர்கள் அந்த டைம்ல பண்ணிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அது அப்படியே அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில நடக்குது.
அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதுதான், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம காக்கக்கூடிய பொறுமை, நம்ம காக்கக்கூடிய சகிப்புத்தன்மை எதுக்காக மாத்திரம்னு பார்க்கும்போது தேவனுடைய நாமத்துக்காகவும் கர்த்தர் இயேசுடைய நாமத்துக்காகவும் மாத்திரமே, சத்தியத்துக்காக மாத்திரமே. இதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது தீமைக்கும் அநீதிக்கும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 Thessalonians 1:4. 2 Thessalonians 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையில் மேன்மை பாராட்டுகின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4:9. 1 Thessalonians 4:9-10. சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். Okay. 2 Thessalonians 3rd chapter 13th verse. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு காரியத்தெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் சத்தியத்துக்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள விசுவாசத்தின் கிரியை இருக்கும், அன்பின் பிரயாசம் இருக்கும், பொறுமையோட நம்பிக்கையை காத்துக்கொள்வாங்க. எந்த ஒரு தீமையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. அது நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரவத்தை சகிச்சு நிற்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் ஆதி கால கட்டத்துல வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் கர்த்தர் இயேசுடைய சீஷர்களும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. வெளிப்படுத்துதல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 கர்த்தர் இயேசு சொல்றாரு, இவ்வளோலாம் நீங்க அன்பின் பிரயாசம் எடுத்திருக்கிறீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க படக்கூடிய உபத்திரவத்துல நீங்க என்ன பண்றீங்க, சகிச்சு நிற்கிறீங்க. வெரி குட். இவ்வளவு சொன்ன கர்த்தர் இயேசு அடுத்த வசனத்துல எபேசு பத்தி ஒரு காரியத்தை சொல்றார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் முடிஞ்சிச்சு. இவ்வளவு நேரம் அவங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட், இவ்வளவு நேரம் அவங்களை பத்தி பேசி புகழ்ந்து அவங்கள உயர்த்தி வச்ச சில நல் காரியங்கள், ஆனாலும் எனக்குடைய வார்த்தையில எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஒடிஞ்சு போச்சு. எங்க மிஸ்டேக் ஆச்சு? எங்க ஆதி காலத்துல வாழ்ந்த எபேசு பட்டணம் எந்த இடத்துல தவறுனாங்க, அந்த எபேசு சபை எந்த இடத்துல விழுந்தாங்க பார்க்கும்போது வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கான பாடம். சத்தியத்துக்காக ஏறெடுக்கிற பிரயாசம் நல்லது, பொறுமையா இருக்கிறது நல்லது, அன்பின் பிரயாசம் நல்லது, தீமையை எதிர்க்க விஷயத்துல இருக்கிறது நல்லது, சகிச்சு இருக்கிறது நல்லது. இவ்வளவு நல்ல காரியம் செஞ்ச எபேசு சபை ஆதியில் இருக்க அன்பை விட்டுட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஆதியில இருந்த அன்புனா என்ன, இத ஒருத்தர்னால எப்படி இந்த ஆதியில் இருக்கிற அன்பை விட முடியும்? இது 2 காரியம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஆதியில இருக்கக்கூடிய அன்புனா என்ன. சோ பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசு பட்டணம் எங்கத்துல இருந்து துவங்குச்சு, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு பிறகு அந்த பெண்டெகோஸ்ட் நாள்ல இருந்து தான் துவங்குச்சு. ஆனா அதுக்கு முன்பாக 3 வருஷம் கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்து நிற்கும் போது அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் கர்த்தர் இயேசு கூடவே இருந்தாங்க. சகல விதமான சத்தியத்தை கேட்டாங்க. கர்த்தர் இயேசு இருக்கும் போது சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விடுற வாய்ப்பே இல்லை.
சில இடத்துல இடர்னா கூட கர்த்தர் இயேசு வருவாரு, தேற்றுவாரு, பலப்படுத்துவாரு, எல்லா காரியமும் செய்வார். இது அப்படியே ஆதியில் இருக்கக்கூடிய அன்பு இருந்துச்சு 3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவரை விட்டு போயிட்டாங்க. பரிசுத்த ஆவி வந்துச்சு. பரிசுத்த ஆவி வந்துட்ட பிறகு அங்கிருந்து ஒரு 3 வருஷம் கொர்நேலியு உள்ள இருக்கும். அதாவது ஒரு 7 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு 7 வருஷம் என்ன என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மேல இருந்த அன்பு, அவர் கூட இருந்த ஐக்கியம், அவர் கூட இருந்த அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்த ஒரு விஷயம் தொடர்ந்து அப்போஸ்தலர் மத்தியிலயோ சீஷர்கள் மத்தியிலயோ இருந்துச்சு. எப்போ கொர்நேலியு வந்தாரோ, புறஜாதிகள் உள்ள வந்தாங்களோ அழைப்புக்குள்ள, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அநேக சபைகள் என்ன ஆயிடுச்சு, உருவாக துவங்கிடுச்சு. அப்படி உருவாக துவங்கும் போது ஒரு காரியம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, யூதர்களுக்கும் புறஜாதிகள் மத்தியில புறஜாதிகளுக்கும் சில கிளாஷ் ஆச்சு. என்னன்னு பார்க்கும்போது யூதர்களுடைய முறைமையே வேற, புறஜாதிகளோட முறைமையே வேற. யூதர்களுடைய சாப்பிடுற விஷயம் வேற, புறஜாதிகளோட சாப்பிடுற விஷயம் வேற. யூதர்களுடைய அந்த ஒரு கலாச்சாரம், விசேஷமா சொல்ல போனா இந்த விரதச்சேதனை, இந்த மாதிரிலாம் ஒரு காரியம் யூதர்களுக்கு இருக்கு. ஆனா புறஜாதிகளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கட்டளைகளும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது சபையில என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா பிரிவினை உண்டாக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மத்தியில என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சத்தியத்துல நிறைய பேர் வளர ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு பிரிவினை ஆயிடுச்சு. கிளியோபாஸ் ஒரு டீம் எடுத்துன்னு போயிறாரு. அப்போஸ்தலர் பவுல், அப்போலோஸ், இந்த மாதிரி 3 நாள் பாகமா சபை ஆகும் போது நிறைய உபதேசங்கள் மாற்றங்கள், சபையில பிரச்சனை. எங்க பிரச்சனைன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துல சாப்பாடுல பிரச்சனை வந்துச்சு. இவங்க சாப்பிடுற விதமே வேற, அவங்களுடைய சாப்பிடுற விதம் அது வேற. சோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய எக்லீசியாவை எடுத்துக்கலாம். இங்க இந்த பிரச்சனையில கர்த்தர் இயேசு எங்கன்னா வந்தாரா? வரல. பிதாவாகிய தேவன் வந்தாரா? வரல. அப்படின்னா இந்த பிரச்சனை எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை விட்டு தூரம் கொண்டு போகுது. இதுதான் ஆதியில இருக்கிற அன்பை விட்டாயின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவர் கூட இருக்கும் போது அந்த அன்பை விடல. கர்த்தர் இயேசு கடந்து போயிட்டு அந்த ஒரு 3 வருஷம் புறஜாதிகள் உள்ள வரைக்கும் அந்த அன்பு விட்டு போல. வைராகியமா செஞ்சவங்க இந்நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்ட காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்மளுடைய மூத்த சகோதரர் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கிறார். எந்தெந்த விஷயத்துல ஆதி திருசபை தன்னுடைய அன்பு, முதலாவது அன்பு அவங்க விட்டுட்டாங்கன்னு பார்க்கும்போது எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ல மூப்பர்கள், உதவிக்காரர்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உபதேச ரீதியில டாக்டர்னல் டிபேட்ஸ், எது சரி எது தவறு, இதுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சில விசேஷமான காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது பூலோக சம்பந்தப்பட்டமான விஷயத்துல இந்த சாப்பாடு இல்ல எதை நீங்க உதாரணம் எடுத்துக்கலாம், இதுல பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை ஆக 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 என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஆதி சபையில அவங்களுக்கே தெரியாம ஒரு காரியம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மேல இருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேல அவங்களுடைய மனசு போயிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க குறிப்பிட்டு பதில் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துல அவங்க நேரத்தை செலவு பண்ணணுமோ அவங்க செலவு பண்ணலையா. அப்படின்னா the amount of time they spend in the heart communion with their betrothed decreased. அப்படின்னா betrothed அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் நிச்சயிக்கப்பட்ட மணவாளன். நம்ம யாரை நம்பித்தான் வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னக்கூடிய மணவாளன் நம்பித்தான் வந்திருக்கிறோம். ஒரு மணவாட்டி இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்க யார் மேல அதிகமா அவங்களுடைய கவனம் இருக்கும்னு பார்க்கும்போது யார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மேல தான். இந்த இடத்துல கர்த்தர் இயேசு மேல செலுத்தக்கூடிய கவனம்
அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அது குறைஞ்சு 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 போயிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டு விட்டாயின்னு சொல்லும் போது எக்லீஷியா அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அவசியம். ஸ்கிரிப்சுரல் மாற்று கருத்தே இல்லை. டாக்டரின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரிகளா ஒரு கான்சிகரேட்டடா அவங்க அதை அட்ரஸ் பண்ணணும். சகோதர சகோதரிகள் மத்தியில பிரச்சனையா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா இது மாத்திரம்தான் ஊழியம் கிடையாது. இது ஊழியம் தான். எது ஊழியம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டுட்டாயின்னு சொல்லும் போது எந்த இடத்துல அது போயிடுச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு வைக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் இயேசுவோடைய ஊழியத்தை வச்சுட்டாங்க. இதுதான் ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டதுக்கான காரணம். Communion with Jesus must ever hold an higher place than service for Jesus. கர்த்தர் இயேசு அவரோட கூட எப்பவுமே நம்ம இருக்கணும். எப்பவுமே அவர் கூட தொடர்புல இருக்கணும். இதுதான் அவர் கூட நம்ம அன்பா இருக்கக்கூடிய அடையாளங்கள். இதை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன ஒரு ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அன்பை நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டுடுவோம். இது நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? இந்த பாயிண்ட் இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? பாருங்க, இங்கிலீஷ்ல ஒரு பெட்டர் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் போது பாருங்க, த நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பட் ஹியர் இஸ் வாட் ஐ ஹேவ் அகேன்ஸ்ட் யூ. உனக்கு எதிராக ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னு பார்க்கும்போது, யூ டு நாட் லவ் மீ நவ் as you did at first. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நீ முன்ன என் கூட நீ அன்பா இருந்த பாத்தியா, அந்த மாதிரி நீ என்ன பண்ணல, இப்ப இல்ல. இப்ப நீ என்ன அன்பு கூறல, சும்மா பேருக்கு தான் நீ சொல்ற அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய இடத்துல ஊழியம்தான் 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 ஊழியம்தான்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எது எது தேவையில்லையோ அதை முதன்மையா வச்சுட்டு கர்த்தர் இயேசுவை ஒதுக்குறதுனால தான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்கு, ஆதியில இருக்கிற அன்பை நீ விட்டுட்டாய். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது எபேசு பட்டணத்துல கர்த்தர் இயேசு சுட்டி காணக்கூடிய விஷயம், அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு விட்டுட்டதுனால தான் அவரு சொல்றாரு, உன் மேல் எனக்கு ஒரு குறை இருக்கு. தொடர்ந்து பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு என்னன்னா, வாசிக்கலாம். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து போதும். நீ எந்த இடத்துல விழுந்த, அதாவது கர்த்தர் இயேசுக்கும் நமக்கும் பாருங்க, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சா? இந்த அழைப்பு எப்படி போவோம், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம், எதுவுமே ஐடியா இருக்காது. அந்த ஞானஸ்தானத்துல அந்த தண்ணீர் தொட்டியில நம்ம யார மாத்திரம் தான் பார்த்திருப்போம். கர்த்தர் இயேசுவும் பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு பலத்த கரத்தை பிடிச்சுதான் அந்த தண்ணீர் தொட்டிலே போயிருப்போம். அந்த ஒரு சுய சித்தத்தை விருத்து தேவ சித்தத்தை செய்யணும்னு அந்த ஞானஸ்தானத்தின் அடையாளத்தை நம்ம யார் முன் வச்சுதான் நம்ம பண்ணியிருப்போம்? கர்த்தர் இயேசுவும் பிதாவாகிய தேவன் முன் வச்சுதான் பண்ணியிருப்போம். எங்க போச்சு அது? அதுதான் கேட்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. இந்த வார்த்தை பாத்தீங்களா, நினைத்து, நினைவு கூறு, ரிமெம்பர். இதே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் இயேசு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஒரு வார்த்தை சொல்லிப்பார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒரு பலியின் ஜீவன் வாழ்க்கையில கர்த்தர் இயேசுவை மறக்கிறது நிச்சயம். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு, நீ என்னை நினைத்து. நீ எந்த இடத்துல விழுந்த அப்படின்னா, ஆதியில இருக்கக்கூடிய அன்பை எந்த பாயிண்ட்ல நீ எழுத? ஒருவேளை எக்லிஷா பிரச்சனைனாலியா, இல்ல ஒருவேளை உலக கவலைனாலியா, இல்ல ஒருவேளை டாக்டரினல் பிரச்சனைனாலியா, ரெண்டு சகோதரர்கிட்ட ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு, எது சத்தியம் எது அசத்தியம், எந்த ஐக்கியத்துக்கு போலாம் எந்த ஐக்கியத்துக்கு போக வேண்டாம், இதுனாலியா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. நீ பிரச்சனை என்னன்னா இருக்கட்டும், நீ ஒரு பாயிண்ட நீ மறந்துடாத,
ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டுறாத சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ நினைத்து மனம் திரும்பி repent. இந்த இடத்துல மனம் திரும்பிக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது மேற்கொள்ளு. நீ மேற்கொள்ளு, ஓவர் கம் பண்ணு. விழுந்த இடத்துல இருந்து நீ மேற்கொள்ளு. கண்டிப்பா ஆதியில இருக்கக்கூடிய அன்பு நம்ம ஒவ்வொருத்தரும் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோர்ந்து போவோம். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மேற்கொள்ளணும். மேற்கொண்டு என்ன காரியம் செய்யணும்னு பார்க்கும்போது மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியை நீ செய். ஆதியில் என்ன கிரியை செய்யணும்னு பார்க்கும்போது மறுபடியுமாக விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையும் மற்றும் அந்த ஒரு தீமை செய்த சகிக்காம அதுக்கு எதிர்க்கணும். இத நீங்க என்ன பண்ணணும், சகிச்சுன்னு போகணும். அப்படின்னா ஆதியில் இருக்கக்கூடிய அன்புனா மறுபடியுமாக எப்ப நம்ம அந்த தண்ணீர் தொட்டில எழுந்திரிச்சு வரும்போது ஒரு அன்பு இருந்துச்சு பாத்தீங்களா, ஒரு வைராகியம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த வைராகத்தோடு அப்படியே தொடர்ந்து கடந்து போகணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இல்லனா நீங்க அப்படி செய்யலனா, நீங்க என்ன அன்பு கூறலனா, ஆதியில இருந்த அன்பு விட்டுட்டு நீங்க உங்களுடைய சொந்த வேலையை நீங்க செஞ்சிருந்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன்? தொடர்ந்து வாசிங்க. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். பாருங்க, நான் நான் வாசிங்க. நான் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. இந்த இடத்துல நான் சீக்கிரமாய் எனக்கூடிய வார்த்தை தவறு. அது ஒரிஜினல் இல்ல, ஐ வில் கம் குயிக்லி இல்ல, சீக்கிரமா எனக்கூடிய வார்த்தையை நம்ம எடுத்துடலாம். நான் விளக்குத்தண்டை உன்னிடத்துல இருந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிலிருந்து நீக்கி விடுவேன். பாருங்க, நான் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விளக்குத்தண்டை எடுத்து நீக்கிடுவேன். நீ மனம் திரும்பாய் விட்டால், நீ மேற்கொள்ளாம விட்டால் அப்படின்னா நீ ஆதியில் இருக்கக்கூடிய அன்பை மறுபடியுமாக நீ ஆதியில இருக்கக்கூடிய அன்பை நீ பெற்றுக்கொள்ளாம விட்டா, என் மேல இருக்கக்கூடிய அன்பை நீ பெற்றுக்கொள்ளாம விட்டா நான் என்ன பண்ணுவேன்? விளக்குத்தண்டை எடுத்துருவேன்னு பார்க்கும்போது என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது நோ லாங்கர், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுவாரு? விளக்கிடுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எபேசு பட்டணத்துல இருந்து நாம எடுக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் நமக்கு எல்லாமே. அவரை மற்றும் தான் இந்த ஒரு அழைப்புல உற்று பார்க்கணும். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் சரி, நாம் கற்று நிச்சயித்து கொண்ட உபதேசத்துல விசேஷமாக கர்த்தர் இயேசுவை பத்தி பிதாவாகிய தேவனை பத்தி கத்துக்கின விஷயத்துல நம்ம உறுதியா நம்ம நிக்கணும். ஒரு காரணமோ நம்ம வலது பக்கத்துல 1000 பேரும் நம்மளுடைய இடது பக்கத்துல 16 பேரும் விழுந்தாலும் நாம் ஆதியில இருக்கக்கூடிய அன்பை நம்ம விடாம நம்ம காத்து கொள்றது தான் எபேசு பட்டணத்துல நம்ம எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, நான் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு எபேசு பட்டணத்துல இல்ல, எபேசு பட்டணத்துல ஒரு அட்மாஸ்பியர்ல இல்ல. அப்படின்னா நான் எனக்குடைய வார்த்தை இங்கிலீஷ்ல இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை. எப்படின்னா இப்போ சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவே அம்மாவை கஷ்டம் கொடுப்பாங்க, கெலாட்டா பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அம்மா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? இப்ப அப்பா வந்தாருன்னா அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்ப அப்பா வந்தாருன்னா என்ன ஆகும்? அவர் வந்தார்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆக்ஷன் எடுப்பார், ஒரு குயிக் ஆக்ஷன் எடுப்பார், ஒரு முடிவு எடுப்பார். அதே போலதான் எபேசுக்கு சொல்றது, நீ ஆதியில இருக்கக்கூடிய அன்பை மறுபடியுமாக நீ கொண்டு வரலனா, நீ மன திரும்பலனா, மேற்கொள்ளனா, நான் உன் மேல ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். அதுதான் என்னன்னு பார்க்கும்போது விளக்கு தண்டை எடுத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது இன்னைக்கு எபேசு பத்தி என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும் போது 2 காரியம் தான். அவங்க பத்தியான பிளஸ்
சத்தியத்துக்கு வைராகியமா இருந்தாங்க, அநியாயத்தை சகிக்கல. உடனடியா ஆதி சபையில ஏதாவது பிரச்சனைனா, சத்தியத்துக்கு எதிராக ஏதாவது வந்துச்சுன்னா இவங்க சத்தியத்துக்காக நின்னாங்க. பாசிட்டிவ். இவங்களுடைய நெகட்டிவ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி அர்த்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல, உலக காரியத்துல இல்ல சபை விஷயத்திலேயே தேவையில்லாத சில காரியங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க அதுதான் முக்கியம், அதுதான் ஊழியம்னு அவங்க ஏறெடுக்கும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, ஆதியில இருக்கக்கூடிய அன்பு, என் மேல இருக்கக்கூடிய அன்பு நீ விட்டுட்டாய், நீ மன திரும்பு, இல்லனா உன் மத்தியில இருந்து நான் அந்த விளக்கு தண்டை அப்படின்னா அந்த சபை வாய்ப்ப இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை, விளக்கு தண்டோட முக்கியமான காரியம், அந்த பொன் குத்து விளக்கோட முக்கியமான காரியம், அந்த ஒரு ஜோதி, அந்த ஒரு நெருப்பு யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பத்தியான முழு வெளிச்சத்தை நினைப்பாயிடுவேன். சோ இதுதான் நம்ம எச்சரிப்பா பார்த்த சில காரியம் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதோட எபேசு பட்டணத்துடைய காரியம் முடியல. எபேசு பட்டணத்துடைய பாசிட்டிவ் தான் பார்த்தோம், நெகட்டிவ் தான் பார்த்தோம். அவங்களுடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அவங்களுக்கான ஆசீர்வாதம் என்ன, இது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.